தொடர்ந்தும் நீங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக 3 முறை மக்களினுடைய பூரணமான ஆதரவினை பெற்று நீங்கள் சபையில் தெரிவு செய்யப்பட்டிருந்தீர்கள். ஆனால் உங்களுக்கு 3 முறை சபையில் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டாலும் உங்களுக்கான முழுமையான ஒரு தவிசாளர் பதவி இதுவரை கிடைக்கவில்லை. அன்று நடைபெற்ற அந்த கருத்து முரண்பாட்டிலே எங்கள் கட்சியிலே பயணிக்க வேண்டிய ஒரு சகோதரர் மாற்றுக் கட்சிக்கு சென்று அவரும் வெற்றி பெற்றிருந்தார். அந்த வகையில் அந்த வட்டாரத்தின் பேர் சொல்லலாம். அந்த வட்டாரம் சாணக்கிய தலைவர் அவர்கள் இதிலே அவர்களுக்கு தெரியும் எதை எப்படி செய்ய வேண்டும், எதை யாருக்கு எந்த அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்பதில் அவர் சாணக்கியம் பெற்றவர். எனவே அந்த அடிப்படையில் நான் இந்த மூதூர் பிரதேச வாழ் மக்களுக்கு கூறிக்கொள்ளுகின்ற ஒரு விடயம், சில ஏனைய கட்சிகளோடு ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே சபை நடவடிக்கைகள் இதுவரை நடைபெற்று வந்ததாக சகலருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்படி இடம்பெற்ற ஒப்பந்தங்கள் தொடர்பாக மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த முடியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஃபுர்கான் எம்ஐஎம். இன்றைய தினம் நேர்காணல் ஒன்றில் கலந்துரையாடுவதற்காக மூதூர் பிரதேச சபையினுடைய பதில் தவிசாளர் கௌரவ பிடிஎம் ஃபைசர் அவர்களை நாம் நம்மோடு இணைத்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதற்கண் இந்த குறுகிய காலத்தில் உங்களுக்கு பதில் தவிசாளர் பதவி கிடைக்கப்பெற்றுள்ளது. அதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பதில் தவிசாளர் அவர்களே, எங்களுடைய பார்வையாளர்களுக்காக உங்களை பற்றிய சிறிய ஒரு அறிமுகம், அரசியல் பயணம் தொடர்பாக சிறியதொரு அறிமுகத்தினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் பிச்சை தம்பி முகமது ஃபைசர். நான் பெரியபாளர் கிராம உத்தியோக பிரிவில் கைதியானார் என்ற பிரதேசத்திலே பிறந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பவன். எனது தந்தையின் பெயர் பிச்சை தம்பி, அதுபோன்று என் தாயின் பெயர் ஜென்னத்தும்மா. ஆகிய இருவருக்கும் நான் 4வது மகனாக பிறந்தேன். தற்பொழுது நான் இந்த அரசியல் பயணத்தில் பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எவ்வாறு ஏற்பட்டது என்றால், நான் 1994ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட எங்களது பிரதேசத்திலே முன்னாள் பிரதேச உறுப்பினர் ஹமீம் என்பவருக்கும், அதுபோன்று எங்களுடைய முன்னாள் தவிசாளர் ஹரிஸ் என்பவர்களுக்குமான அந்த தேர்தல் பிரச்சாரத்திலே என்னை நான் முழுமையாக ஈடுபட்டு அந்த அன்று தொட்டு நான் இந்த அரசியலிலே ஒரு உள்வாங்கப்பட்ட ஒரு நபராகவே அந்த பிரதேசத்தில் காணப்பட்டேன். இருந்தாலும் அல்லாஹ்வின் உதவியோடு எனக்கு 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் ஊடாக இந்த சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டு இப்பொழுது நான் தொடர்ச்சியாக 2011ஆம் ஆண்டு தொடக்கம் 8 வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த சபையினுடைய கௌரவ உறுப்பினர், அதுபோன்று கௌரவ பிரதி தவிசாளர், அதுபோன்று கௌரவ தற்பொழுது கிடைத்திருக்கின்ற இந்த பதில் தவிசாளர் அந்த இடத்திலே நான் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வகையில் என்னை இப்படி இந்த ஆளுமையை தந்த மூதூர் பிரதேசத்தில் வாழ்கின்ற அனைத்து இன மக்களுக்கும், அதாவது ஆரம்பத்தில் நான் தேர்தலிலே நுழைகின்ற பொழுது தமிழ், முஸ்லீம், சிங்களம் என 3 இன மக்களும் எனக்கு வாக்களித்திருந்தார்கள். நான் ஆரம்பத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து அதாவது அடிமட்ட குடும்பஸ்தனாகத்தான் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. அதே நேரத்தில் நான் பொதுச்சந்தையில் ஒரு மரக்கறி விற்கின்ற வியாபாரியாகவும் ஒரு சில காலங்கள் என்னுடைய காலங்களை கடத்திருக்கின்றேன். அதுபோன்று அந்த பிரதேசத்தில் இருந்துதான் என்னுடைய இந்த ஆரம்ப பயணங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. இருப்பினும் 2011ஆம் ஆண்டு நான் தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றியிட்டு கௌரவ உறுப்பினராக என்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டிருந்த பொழுது எங்களுடைய கட்சியினுடைய தேசிய தலைவர் அல்ஹாஜ் முன்னாள் அமைச்சர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் ரவுஹக்கீம் சார் அவர்கள் தேசிய நீர் வடிகால் அமைப்பு மற்றும் நகரத்திட்டமிடல் அமைச்சராக இருந்த பொழுது என்னுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு எனக்கும் ஒரு அரசு தொழில் வாய்ப்பினை தந்து அதனூடாகவும் நான் இன்று
தமிழ் மக்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்திருக்கின்றேன். அந்த வகையில் கட்சி தலைமைக்கும் கட்சியினுடைய செயலாளர், மாவட்ட தலைமை, அதுபோன்று என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய இந்த மூதூர் பிரதேசத்தினுடைய அனைத்து பொதுமக்களுக்கும், அதுபோன்று எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களுக்கும், விசேடமாக இறைவனுக்கும், அதுபோன்று என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னோடு ஒற்றுமையாக இருந்து என்னை நான் பயணிக்கின்ற பயணங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாது என்னை தாயை போன்று என்னை பாதுகாத்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற விசேடமாக எனது மனைவிக்கும் எனது குழந்தைகளுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றியை கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். கௌரவ பதில் தவிசாளர் அவர்களே, நீங்கள் பல வருடங்களாக இந்த பிரதேச சபையில் உறுப்பினராக இருந்திருக்கிறீர்கள். ஆனால் திடீரென்று உங்களுக்கு குறுகிய காலத்தில் பதில் தவிசாளர் பதவி உங்களுக்கு கிடைக்க பெற்றுள்ளது. உண்மையில் இந்த உணர்வு, இந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இதை எதிர்பார்த்த ஒரு விடயம் அல்ல. இருந்தாலும் எனக்கு தெரியும், பிரதேச சபையினுடைய, அதாவது மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்ற கட்டளை சட்டத்தின்படி தவிசாளர் ஒருவர் தன்னுடைய பதவியில் இருக்கின்ற பொழுது பிரதி தவிசாளர், அதாவது உதவி தவிசாளர் என்பவர் எப்பொழுது அவருக்கான இந்த ஆட்சி அதிகாரங்கள் வழங்கப்படும் என்றால் 1987 15 பிரிவில் கூறப்படுகின்றது. தவிசாளர் கடமையில் இருக்கின்ற பொழுது தனக்கு சுகையினம் அல்லது தவிர்க்க முடியாத காரணங்கள் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் இருக்கின்ற பொழுது அந்த அவர் வகிக்கின்ற அத்தனை பதவிகளையும் பிரதி தவிசாளர் தான் அதனை கையாள்வார். அவருக்கு அந்த பதவியை வழங்கிவிட்டு தான் அவர் செல்ல வேண்டும் என்ற ஒரு சட்ட முறைகள் அங்கே காணப்படுகின்றது. ஆனால் இது மூதூர் வரலாற்றில் ஒரு பொது விதமான ஒரு காலப்பகுதியாக தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் தற்பொழுது எங்களுடைய சபையிலே தவிசாளராக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முன்னாள் கௌரவ தவிசாளர் எஸ் பிரகலாதன் அவர்கள் எங்களுடைய கட்சிக்குள்ளே நாங்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தங்கள், எங்களுக்குள்ளே பேசிக்கொண்ட நல்லிணக்கங்கள் மூலமாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஒரு வருட காலத்தில் சிறப்பான முறையில் அவர்கள் இந்த சபையினை வழிநடாத்திவிட்டு தற்போது அவர்கள் இராஜினாமா செய்ததன் மூலமாக நான் இந்த பதில் தவிசாளர் கடமையை கட்டாயமாக ஏற்க வேண்டிய ஒரு நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கேன். காரணம் என்னவென்றால் இது இயல்பாகவே சட்ட மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் என்பதற்காக வேண்டியும் இதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்கும் நான் உள்ளாக்கப்பட்டு தான் இந்த பொறுப்பினை நான் கடந்த 13ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் நான் இந்த பதவியை ஏற்று இன்று இந்த சபையினுடைய பதில் தவிசாளராக கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எமது மூதூர் பிரதேச சபையில் எந்த கட்சிகளும் பெரும்பான்மையை பெறவில்லை. அப்படியான ஒரு சூழலில் சில ஏனைய கட்சிகளோடு ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே சபை நடவடிக்கைகள் இதுவரை நடைபெற்று வந்ததாக சகலருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்படி இடம்பெற்ற ஒப்பந்தங்கள் தொடர்பாக மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த முடியுமா? அப்படியான ஒப்பந்தங்கள் இடம்பெற்றுள்ளது என்பதனை மக்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். சிறப்பான ஒரு கேள்வி ஃபுர்கான் அவர்களே. இது உண்மையில் கடந்த 2017ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இந்த வட்டார முறைமை சட்டமாக்கப்பட்டதுக்கு பிற்பாடு, ஏனென்றால் இது இந்த வட்டார தேர்தல் முறைமை என்பது உங்களுக்கு தெரியும் 1980 காலங்களிலே அதாவது கிராமிய சபை ஒரு முறைமையிலே அது நடந்தேறியது. ஆனால் 1994 காலப்பகுதியிலே வீதாசார முறையான தேர்தல் நடைபெற்றது. அதற்கு பிற்பாடு 2018ஆம் ஆண்டு முதல் வட்டார முறைமையாக ஆக்கப்பட்டதன் பிற்பாடு, அதாவது முஸ்லிம் வட்டாரமாக 8 வட்டாரங்களும் தமிழர்களுக்கென 5 வட்டாரங்களாக மொத்தமாக மூதூரிலே 13 வட்டாரங்கள் காணப்படுகின்றது. இந்த வட்டார அடிப்படையிலே கடந்த 2018ஆம் ஆண்டு தேர்தலின் போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முஸ்லிம்களுக்கென ஒதுக்கப்பட்ட 8 முழுமையான வட்டாரங்களிலும் 7 வட்டாரங்களை கைப்பற்றியது. துரதிருஷ்டவசமாக 8வது வட்டாரமும் எங்களுக்குரிய வட்டாரமாக இருந்தாலும் அந்த அன்று நடைபெற்ற அந்த கருத்து முரண்பாட்டிலே எங்கள் கட்சியிலே பயணிக்க வேண்டிய ஒரு சகோதரர் மாற்றுக் கட்சிக்கு சென்று அவரும் வெற்றி பெற்றிருந்தார்.
அந்த வகையில் அந்த வட்டாரத்துக்கு பேர் சொல்லலாம். அந்த வட்டாரம் தோப்பூர் அல்லைநகர் வட்டாரம் என்றுதான் கூற வேண்டும். அதிலே போட்டியிட்ட கௌரவ உறுப்பினர் முன்னாள் கௌரவ உறுப்பினர் ரிஃபாஸ் அவர்கள் மீண்டும் அவர் எங்கள் கட்சியிலே இணைந்து தற்பொழுது கட்சியிலே பயணிக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் அன்றைய காலகட்டத்தில் கூட நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த ஆட்சியிலே நாங்கள் சிறந்ததொரு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் முஸ்லிம் காங்கிரசுமாக இணைந்து நாங்கள் அந்த ஆட்சியினை சிறப்புற நடத்தி முடித்தோம். அதுபோன்று தற்பொழுது 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த தேர்தலிலே நாங்கள் வெறும் 4 ஆசனங்களை பெற்ற நிலையில் இன்று நாங்கள் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிர்பந்த நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் எந்த கட்சியும் பெரும்பான்மை ஆசனங்களை பெறவில்லை. அந்த வகையில் நாங்கள் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். அந்த வகையில் நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கின்ற உறவுகளை நாங்கள் வளர்க்க வேண்டும், எங்களுக்குடைய இன ஒற்றுமை இருக்க வேண்டும். நாங்கள் மூதரை மாத்திரம் வைத்து நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை பேசவில்லை. தேசிய ரீதியிலே தமிழ் பேசும் சமூகங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எங்களுடைய அரசியல் ஆழ்மையை நாங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். நாங்கள் ஒற்றுமைப்படுகின்ற பொழுதுதான் எங்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்ற நோக்கிலே நாங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் கூட நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதுபோன்று எங்களுடைய SJP என்று சொல்லுகின்ற ஐக்கிய மக்கள் சக்தி அந்த கட்சியுடனும் அதுபோன்று எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த கட்சிகளோடும் சேர்ந்து எங்களுக்கு மேல் அதிகமாக தேசிய காங்கிரசும் எங்களுக்கு ஆதரவை தந்திருக்கின்றது. இந்த வகையில் நாங்கள் 3 கட்சிகளோடு அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஐக்கிய மக்கள் சக்தி, அதுபோன்று முஸ்லிம் காங்கிரஸ் 3னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதாவது தற்போது இருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹோதாசன் ஐயா அவர்கள் அதுபோன்று இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கௌரவ இம்ரான் மஹரூப் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், எங்களுடைய முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான எங்களுடைய கௌரவ MS தௌஃபிக் அவர்கள் 3 பேரும் சேர்ந்து ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்தப்பட்டு இருக்கின்றது. அந்த கைச்சாத்திலே முதல் 1 வருடம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தவிசாளர் வழங்குவதென்றும் 2வது வருடம் ஐக்கிய மக்கள் சக்தி தோப்புரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த கௌரவ உறுப்பினர்களில் ஒருவருக்கு தவிசாளர் வழங்குவதென்றும் அதன் பிற்பாடு இருக்கின்ற 3, 4 ஆகிய 2 வருடங்களிலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு தவிசாளர் வழங்குகின்ற ஒப்பந்தமும் அதுபோன்று முன்னால் இருக்கின்ற 2 வருடங்களுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய ஒரு பிரதி தவிசாளராக இருப்பார் என்றும் 3வது வருடம் வருகின்ற அந்த கால பகுதியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை சார்ந்தவர் தவிசாளராகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற ஒரு கௌரவ உறுப்பினர் பிரதி தவிசாளராகவும் 4வது வருடம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த உறுப்பினரை முஸ்லிம் காங்கிரசினுடைய இந்த சபையினுடைய கௌரவ தவிசாளராக இருக்கின்ற பட்சத்தில் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு கௌரவ உறுப்பினர் பிரதி தவிசாளராக இருப்பார் என்பதுதான் எங்களுடைய இந்த உடன்படிக்கையாக இருந்திருக்கின்றது. தெளிவான முறையில் உங்களுக்கு இடையில் ஏனைய கட்சிகளுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த உடன்படிக்கை தொடர்பாக நீங்கள் தெளிவுபடுத்தியிருந்தீர்கள். இந்த உடன்படிக்கை தொடர்பான சில வாத பிரதிவாதங்கள் சமூக வலைத்தளங்கள் பரவலாக பேசப்பட்டு வந்தது. உண்மையில் நல்லதொரு விளக்கம். தொடர்ந்தும் நீங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக 3 முறை மக்களினுடைய பூரணமான ஆதரவினை பெற்று நீங்கள் சபையில் தெரிவு செய்யப்பட்டிருந்தீர்கள். ஆனால் உங்களுக்கு 3 முறை சபையில் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டாலும் உங்களுக்கான முழுமையானதொரு தவிசாளர் பதவி இதுவரை கிடைக்கவில்லை. சபையில் அனுபவசாலிகள் என்று சொன்னால் அதில் 1வது இடத்தினை மக்களும் கொடுப்பார்கள். அதே PTM பைசர் அவர்களை தான் சாரும். ஆகவே இது தொடர்பாக உங்களுடைய கட்சியினுடைய தலைமையோடு நீங்கள் கலந்துரையாடினீர்களா? இது தொடர்பான உங்களுடைய விளக்கம் மிக தெளிவாக தாருங்கள். அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம், நான் முழுமையாக ஏற்ற ஒரு கட்சி, என் வாழ்விலே நான் அறிந்த ஒரு கட்சி என்றால் எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஏனென்றால் நான் எங்களுடைய மறைந்த முன்னாள் தலைவர் எங்களுடைய
மதிப்புக்குரிய கௌரவ முன்னாள் அமைச்சர், எங்களுடைய கட்சியினுடைய ஸ்தாபகர் எம்எம் அஸ்ரப் அவர்களுடைய நடைமுறைகளை பார்த்து வளர்ந்த ஒருத்தன், அந்த அவருடைய நடைமுறையை பார்த்து ஈர்க்கப்பட்ட ஒருத்தன் நான். அதுபோன்று இருக்கின்ற அதே வழியிலே இந்த கட்சியினை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய தற்போதைய தேசிய தலைமை என்று சொல்லுவதை விட ஒரு சாணக்கிய தலைவர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்று இலங்கையில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் வருகின்ற இந்த நாட்டினுடைய முஸ்லிம்களுடைய ஒரு தேசிய தலைமை என்றால் எங்களுடைய முன்னாள் அமைச்சர், தற்பொழுதைய தேசிய தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் என்பதை யாராலும் மறக்க முடியாது. எங்களுடைய தலைமையினுடைய முழுமையான அந்த ஆலோசனையின் பிரகாரம் தான் என்னுடைய இந்த அரசியல் பயணத்தை நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். ஏனென்றால் 2011ஆம் ஆண்டு 35 வயதுக்கு உட்பட்ட ஒரு நபர் தேவை என்ற அடிப்படையிலே நான் அந்த எங்களுடைய அந்த நுமினேஷனிலே என்னுடைய கைச்சாத்தை ஏற்று அன்று ஆரம்பித்த என்னுடைய பயணம் இன்று வரையும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அரசியலிலே. ஆனால் 2011ஆம் ஆண்டு வெற்றி பெற்று மீண்டும் நான் 2018ஆம் ஆண்டு கூட வெற்றி பெற்று அந்த நேரத்திலே நான் ஒரு சீனியராக அந்த கட்சியிலே இந்த சபையிலே அங்க வைத்திருந்தேன். ஆனால் எங்களுடைய தலைமையினுடைய கட்டளைக்கு அமைவாக, எங்களுடைய தலைமையினுடைய தேசிய தலைமையினுடைய கட்டளைக்கு அமைவாக அந்த சந்தர்ப்பத்திலும் நான் உறுப்பினராகவே இந்த சபையிலே அங்கம் வைத்திருந்தேன். ஆனால் இம்முறை இந்த சபையினுடைய ஆட்சி அமைப்பின் போது நாங்கள் தலைவரை நேரில் சென்று பாராளுமன்ற கட்டடத்திலே அவர்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அந்த இடத்துல எங்களுடைய கௌரவ தேசிய தலைவர், அதுபோன்று எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் அவர்கள், தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பரசர் அவர்களும், அதுபோன்று எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ உதுமான் சார் அவர்களும், எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MS தௌபிக் சார் அவர்களும் அந்த இடத்திலே வீட்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நிறைய நாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்தோம். அதே நேரத்தில் தலைவருடைய அவர்களுடைய அந்த சொற்பலம், அதாவது அவருடைய கட்டளை, அவர் தந்த வாக்குறுதி, என்னிடத்திலே வாக்குறுதியை தந்திருக்கின்றார்கள். நீங்கள் இந்த பிரதி தவிசாளர் பொறுப்பை ஏற்று இதனை வழிநடத்துங்கள், உங்களுக்குரிய இடத்தை நான் இன்ஷா அல்லாஹ் நான் வழங்குவேன் என்ற அவருடைய அந்த கருத்துக்கு அமைவாகவே நான் இந்த பொறுப்பினை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் நிச்சயமாக எங்களுடைய தலைமை, எங்களுடைய கட்சி, எங்களுடைய சாணக்கிய தலைவர் அவர்கள் இதிலே அவர்களுக்கு தெரியும் எதை எப்படி செய்ய வேண்டும், எதை யாருக்கு எந்த அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்பதில் அவர் சாணக்கியம் பெற்றவர். எனவே அந்த அடிப்படையில் நான் இந்த மூதூர் பிரதேச வாழ் மக்களுக்கு கூறிக்கொள்ளுகின்ற ஒரு விடயம், நீங்க அந்த விடயத்தில் யாரும் கவலைப்பட தேவையும் இல்லை, சஞ்சலப்பட தேவையும் இல்லை. அந்த நேரத்தில் கட்சி சரியான முடிவுகள் எடுத்து நமக்குரிய இடத்தை வழங்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் யாரும் கொள்ள தேவையில்லை. எனவே அதை விடுத்துவிட்டு நீங்கள் கட்சியை பற்றி குறை கூறுவது அல்லது கட்சியின் தலைமையை பற்றி நீங்கள் புறம் பேசுவதை தயவு செய்து நீங்கள் நிறுத்த வேண்டும். ஏனென்றால் கட்சி இது சாதாரண கட்சி கிடையாது. இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை கட்சிகளில் பேசக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கட்சியாக இந்த கட்சி இருக்கின்றது. நாட்டில் உள்ள பல பாகங்களிலும் முஸ்லிம்களுக்காக வேண்டியும் தமிழ் பேசும் மக்களுக்காக வேண்டியும் இந்த நாட்டில் வாழ்கின்ற பிரஜைகளுக்காக வேண்டியும் குரல் கொடுக்கின்ற ஒரு தேசிய கட்சியாகவும் ஒரு தேசிய தலைமையாகவும் எங்களுடைய தேசிய தலைவர் இருந்தோடு இருக்கின்றார். எனவே எனக்கான அந்த அங்கீகாரம் எங்கள் தலைமை மூலம் கிடைக்கும் என்பதில் நான் முழுமையான நம்பிக்கையுடனும் இந்த மக்களுக்கும் இதை கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன்.